வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான தன்மை இரட்டை மனநிலை. இது உங்களுக்கு நன்மைகளையும் தேடிக் கொடுக்கும், உங்களுக்கு கெட்டதையும் தேடிக் கொடுக்கும். ஆனால் எது உங்களுக்கு ஏற்படுகிறது என்பதை உங்களால் உணர முடியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னை வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை பற்றி இரண்டு விதமாக சிந்திக்கக்கூடிய உங்களுடைய இயல்பு எப்பொழுதுமே இருக்கும். ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அது எந்த ஒரு ரூபத்தில் நமக்கு நடந்தது, எந்த ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைத்தது என்பதை நீங்க இரண்டு ரூபத்தில் யோசிப்பீங்க. இது நமக்கு நன்மையாக இருக்குமோ, ஒருவேளை கெடுதலாக மாறிவிடுமோ என்று உங்களை நீங்களே சந்தேகப்படுத்திக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு இரட்டை மனம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். இது உங்களுடைய தவறு கிடையாது. இது உங்களுடைய ராசியின் இயல்பு. இதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய பலமாக இருந்தாலும் பல நேரங்களில் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் மாறியிருக்கும். சிக்கலாக மாறி பெரிய பெரிய பிரச்சனைகளையும் அந்த இரட்டை மனம் உங்களுக்கு நிச்சயமாக சில பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பல முறை மாற்றமடைந்ததற்கு காரணமாக இது மட்டுமே இருக்கும். இதுதானா சரி, இல்லையா வேற வழியா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம எடுத்தது சரியான முடிவா, சரியான முடிவு இல்லையா, இதனால பின்னாடி பிரச்சனைகள் ஏற்படுமா என்று உங்களை நீங்களே சந்தேகித்துக் கொள்வீங்க. இதனால எந்த ஒரு முடிவை எடுக்கணும்னு தெரியாம நீங்களே தவித்துக் கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களை குழப்பத்திற்கு ஆளாக்கி என்ன முடிவை எடுக்கணும்னு தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை கொண்டு சென்று விடும். இந்த ஒரு குழப்பம் காரணமா சிறிய விஷயங்களில் கூட சண்டைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குறிப்பா நெருக்கமானவங்களுடன் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையானது வந்திருக்கும். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த மாதிரி சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பண்ணியிருப்பாங்க. நீ ஏன் திடீர்னு மாறுற, திடீர்னு ஏன் இப்படி நினைக்கிற அப்படின்னு உங்களை நிச்சயமா கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த சண்டைகள் உங்களுடைய மனதில் மேலும் மேலும் அழுத்தத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். அமைதியையும் இது கெடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய சோர்வு மிகவும் ஒரு ஆழமானதாக இருக்கும். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. வெளியிலிருந்து நீங்க பேசும்போது, சிரிக்கும் போது எல்லாம் சாதாரணமாக இருப்பது போலத்தான் வெளியில நீங்க காட்சி அளிப்பீங்க. உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை நீண்ட காலமாக உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க. எவ்வளவுதான் உள்ளுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் அதை உங்க வீட்டுக்குள் மட்டுமே வைத்துக் கொள்வீங்க. வீட்டில் நடப்பதை ஒருபோதும் வெளியில் போய் கூற மாட்டீங்க. இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய உண்மையான உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் இருப்பதுதான் உங்களின் உண்மையான ஒரு காரணம். உள்ளுக்குள்ளேயே நீங்க அடக்கி வைத்துக் கொண்டே இருப்பீங்க. நான் சரிதான் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய காயங்களை நீங்கள் மறைத்து வாழ்வீங்க. எது நடந்தாலும் இதை பொறுத்து கொண்டுதான் வாழணும் என்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும். அதனால நான் எது செய்தாலும் அது சரி என்ற ஒரு செயலுடன் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டேதான் நிச்சயமாக இருப்பீங்க. ஆனா அந்த மறைக்கப்பட்ட உணர்ச்சிகள் தான் இன்று உங்களுக்கு அந்த வெறுமையையும் உங்களுடைய மனதிற்குள் உருவாக்கி இருக்கும். அதிலிருந்து எப்படி வெளிவர என்று தெரியாம நீங்களும் இன்னும் சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. நம்பிக்கை வைத்தவர்களிடமிருந்து கிடைத்த பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு? மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததாக மட்டுமே இருக்கும். யார் மீதெல்லாம் நீங்க நம்பிக்கை வைத்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நீங்க யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு உங்களை நம்பியவங்க உங்களை நம்பி நீங்க இது வரைக்கும் நம்பி போனவங்க அனைவருமே உங்களை ஏமாற்றி இருப்பாங்க. இனிமேல் நீங்க யாரையுமே முழுமையை நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா நம்பியவங்களை முழுமையாக நீங்க நம்பி விடுவீங்க. உங்களுக்குன்னு அந்த நபர்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்க விட்டே கொடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறி விடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை உடையும் போது அது சாதாரணமான ஒரு ஏமாற்றமாக இருக்காது. அது உங்களுடைய மனதை அடித்து நொறுக்கிய ஒரு அனுபவமாக இருக்கும். உங்களால் மறக்க முடியாத ஒரு செயலாகவும் இருக்கும். நெருங்கியவர்களால் ஏற்பட்ட மனவேதனைகளும் உங்களை உள்ளுக்குள்ள மிகவும் பலவீனமான ஒரு நபராக உணர வைத்து கொண்டே இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் நீங்க யாரிடமும் முழுமையா உங்களுடைய மனதை திறக்க முடியாத ஒரு நிலைமையில நீங்க மாட்டிக்கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் மட்டும் எது வேண்டுமானாலும் கூறுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனதில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்குள்ள அடக்கி வைத்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிறைய இருக்கும். ஆனா அதை நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. அதை வெளியில சொல்லாம உங்களுடைய மனதுக்குள்ள தாங்கி கொண்டதால தான் அந்த அழுத்தம் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்னும் சில நேரங்களில் சொல்லணும் அப்படின்னா திடீரென்று நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட அந்த அடக்கி வைத்த உணர்ச்சிகளின் விளைவாக கூட இருக்கலாம். அதை வெளியில் சொல்ல முடியாம சில பிரச்சனைகளை உங்களை ஆழ்த்தி கொண்டே இருக்கும். அவசரமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் சில தவறான விளைவுகளையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்க அவசர முடிவுகளை மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. அப்படி இந்த அவசர முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதை உங்களை தேவையில்லாத சிக்கல்கள்லையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தான் கொண்டு போய் முடித்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள்.
அவசர முடிவுகள் இன்று மட்டும் இல்லை, எப்பொழுதுமே நீங்கள் எடுக்கவே கூடாது. உங்களோட இருக்கக்கூடாது இரட்டை மனம். அந்த இரட்டை மனதிடம் ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து எடுங்க. அப்படி யோசித்து எடுத்தால் மட்டுமே அது உங்களுக்கு நல்ல ஒரு செயல்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சில தவறான விளைவுகளையும் உங்களுக்கு கொடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சற்று யோசித்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லா இருந்திருக்கும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல முறை உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து கொண்டே தான் இருக்கும். நேரம் உங்களுக்கு சரியான காலம் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் அந்த தடைகள் எதுக்காக ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. உங்களுடைய கிரக நிலைகளும் உங்களுடைய அதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டது ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் உங்களுக்கு நேரமும் சரியில்லாமல் இருந்தது. இதனால தான் குறிப்பாக உங்களுடைய உள்ளுணர்வு சொன்னதை புறக்கணித்த தருணங்கள் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை காரணமாக இருந்தது. உங்களுடைய மனசு சொல்லியதை கேட்காம நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பின்னர் உங்களையே வருத்தப்பட வைத்திருக்கும். இந்த மாதிரி சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இப்போது உங்களுடைய நிலைமை மாறும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, நிச்சயமாக உங்களுடைய நிலைமை மாறி நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு போய் வைத்துவிடும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். முதல்ல எந்த மாற்றமாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மனதானது ஒரு தெளிவானது பிறந்துவிடும். இதுவரை நீங்க எல்லா விதமான செயல்களை செய்யணும் அப்படின்னாலும் குழப்பங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க. ஆனால் அந்த குழப்பங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தீர்ந்துவிடும். தீர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தெளிவினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லப்படும். இதுவரை உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறைந்துவிடும். அந்த குழப்பங்கள் மெதுவாக குறைந்து பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இதுதான் சரி என்று உறுதியாக நீங்க முடிவு எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது நிச்சயமாக ஏற்படும். எது செய்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை என்று நீங்க உணர்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல எது சரி எது தவறு என்பதை நீங்களே உணர்ந்து உங்களுக்கான முடிவுகளை நீங்களே எடுப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்தே தீர்ந்துவிடும். முடிவெடுக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரும். தேடி வந்தால் மட்டும் போதாது, அந்த வாய்ப்புகளை நம்ம கைக்குள்ள இழுத்து வைத்துக்கொள்ளணும். எடுத்து வைத்துக்கொள்ள அப்படின்னா வேறு ஏதாவது நபர்கள் உங்களுடைய வாய்ப்புகளை அவங்க எடுத்துக்கொள்வாங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் உங்களுடைய கைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க தேடாத விஷயங்கள் கூட உங்களை தேடி வரும். அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். உங்களை தேடி வந்தது அப்படின்னா அதை நீங்க விட்டுவிடக்கூடாது. அதை எப்படியாவது நீங்க கைப்பற்றிக் கொள்ளுங்கள். அதுவும் உங்களுக்கு பெரிய நன்மைகளை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய கிரகநிலை இப்போது உங்களுக்கு ஆதரவாக மாறும். ஆதரவாக மாறி பெரிய பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் 3 முக்கியமான நன்மைகள் உங்களுடைய கிரகநிலைகள் மூலம் உங்களுக்கு நடக்கும். முதலாவதாக உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகும். சிந்தனைகள் தெளிவாகி நீங்க எடுத்த முடிவுகள் சரியான திசையில் செல்கிறதா இல்லையா என்பதை உங்களால் பார்க்க முடியும். இரண்டாவதாக புதிய தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்துவிடும். அந்த மனிதர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பார்கள். இதுவரை உங்களை எதிர்த்த நபர்கள் அனைவரும் விலகி நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அவங்க உயர்த்தக்கூடியதாக மாற்றி விடுவார்கள். மூன்றாவதாக பணவரவு உங்களுக்கு மெதுவாக சீராகும். சீராகி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். வருமானமும் உங்களுக்கு நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் கிரகநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். நீங்க யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலும் சரி கல்வியிலும் சரி ஒரு பெரிய திறப்பானது உங்களுக்குள்ள உருவாகும். அந்த திறப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுவரை கிடைக்காமல் இருந்த வாய்ப்புகள் கூட திடீரென்று உங்களுக்கு திறக்கப்படும். அந்த வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் எடுத்து செல்லப்படும். எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு எங்கேயோ கொண்டு செல்லும். உங்களுடைய உறவுகளில் புரிதலானது அதிகரிக்கும். அதுவும் உண்மையான புரிதலாக இருக்கும். இதுவரை சண்டை மட்டும் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில புரிதலும் ஏற்பட்டு நன்மைகள் இனிமேல் நடக்க தொடங்கும். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்து விடுவாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கு சென்று விடும். அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு திசையை காட்டுவாங்க. திசையை மட்டும்தான் காட்டுவாங்க. நீங்க தான் அதை பிடித்து பயணித்து கொண்டு போகணும். இனி நீங்க தனியாக போராட வேண்டிய நிலையானது குறையும். உங்களுடைய குடும்பத்திலிருந்து போதுமான அளவுக்கு ஒரு சப்போர்ட்டானது உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை இனி சீராக மாறக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக இருக்கும். இதுவரை இருந்த குழப்பங்களுக்கும் தாமதங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் இனிமேல் மெதுவான ஒரு பலனானது நிச்சயமாக கிடைக்கும். மெதுவாக இதெல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான பாதையில செல்ல நீங்க ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களை நம்பி முன்னேறினீங்க அப்படின்னா